इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஆச்சாரிய பாதைஹி கிருத ஜீவன் முக்த ஆனந்த லஹரி. அதுல இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியது 12வது ஸ்லோகம். கதாச்சித் மௌனஸ்தஹ क्वचिदपिच वाग्वादनिरतः कदाचित् सानन्दम् हसित रभस त्यक्तवचनः कदाचित् लोकानां व्यवहृति समालोकनपरः मुनिर्न व्यामोहं भजति गुरुदीक्षाक्षततमाः. कदाचित् मौनस्थः क्वचिदपि च वाग्वाद निरतः. ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் எப்படி இருப்பார் அப்படின்றத ஆச்சாரியால் சொல்லி காமிக்கிறார் நமக்கு. ஜீவன் முக்தனை அவர்களுக்கு எந்த விதியும் கிடையாது, எந்த நிஷேதமும் அவர்களுக்கு கிடையாது. கோ விதிஹி கோ நிஷேதா. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். லோகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த தீட்சிதாள்னு இருக்கா இல்லையா, யாகம் பண்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவளுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவளுக்கு இந்த நாள்ல தான் வப்பனம் பண்ணணும், இந்த நாள்ல தான் சாப்பிடணும் அப்படின்றது அவளுக்கே கிடையாது. தீட்சை எடுத்த அவளுக்கு இதெல்லாம் கிடையாது. அவளுக்கு எல்லாம் எப்ப வேணாலும் அவளை நமஸ்காரம் பண்ணலாம், எங்க வேணாலும் நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. சில பேர் சில இடத்துல எல்லாம் பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி அவளுக்கே அந்த நியமங்கள்லாம் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் பழையது சாப்பிடுறது, இந்த காத்தால டிஃபன் சாப்பிட்டு வருது, அதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவளுக்கு கிடையாது. தீட்சிதராக இருந்தாலே ஆனால் அந்த தீட்சை இதே ஸ்ரீ வித்யிலையும் அந்த தீட்சிதாளுக்கு இது பொருந்தும். அவளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவளுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு இது வெங்காயம் கிடையாது, இன்னைக்கு அப்படி அதெல்லாம் கிடையாது தீட்சிதாளுக்கு. அப்படின்னாக்க சன்னியாச தீட்சை வாங்கினவர்கள் ஜீவன் முக்தர்களுக்கு விதியானது இருக்குமா? விதி நிஷேதமும் இருக்காது. ஆனா அவர்கள்லாம் விதி நிஷேதங்கள் இல்லைன்னா கூட அவரெல்லாம் ஏன் அதை ஃபாலோ பண்றார்கள் அப்படின்னு சொன்னாக்க, அவர்களுக்கு லோக சங்கிரகம்னு ஒண்ணு இருக்கு. ஜீவன் முக்தியினுடைய இன்பான் குவாலிட்டி அவருக்கு ஞானம் வரும்போது எது கூட வருகிறது அப்படின்னாக்க, லோகத்து மேல ஒரு கரிசனம், லோகத்து மேல ஒரு கருணை அவளுக்கு இருக்கிற காரணத்தினால அந்த தயையானது அவளுக்கு இன்பான் குவாலிட்டி. எல்லா ஞானிகளுக்கும் காமன் குவாலிட்டி என்னன்னாக்க, எப்படி அஹிம்சை சன்னியாசிக்கோ அதே மாதிரி ஞானிகளுக்கு தயைன்றது குவாலிட்டி. அந்த தயையினால அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு ஆசை, இந்த லெவலுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்றதுனால அவர்கள் என்ன பண்ண, இருந்து காமிக்க வேணும் அப்படி. ஏன்னா அவளுக்கு புரியும், எத்யதாச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோஜனஹா அப்படின்றது தெரியும். எப்படி ஒரு சிரேஷ்டனை பார்த்து தான் எல்லாரும் கத்துக்கிறாங்க. அவர் தப்பா இருந்தாருனாக்க இவனும் தப்பாயிடும். அதனால அவ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண. இந்த விஷயத்த நைஷ்கர்மிய சித்தியில ரொம்ப அழகா சுரேஸ்வராச்சாரியர் எடுத்து காமிச்சிருக்காரு. இந்த யதேஷ்டாச்சரணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சில ஞானிகளுக்கு இருக்கலாம். ஆனா ஞானின்னு சொன்னால அவ இந்த வழியில ஆகமத்தினாலதான், அவ சாஸ்திரத்தினாலையும் குருவனுடைய அனுகிரகத்தினாலையும் வந்த ஞானிகள் தான் நமக்கு தெரிஞ்ச ஞானிகள் எல்லாமே. இந்த ஞானிகள் யாரும் ஆச்சார அனுஷ்டானத்துல இருந்து வழி அவளுக்கு தேவையில்லை. ஆனா அவர்கள் வழுவாமல் தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் வந்த வழி, தே ஆர் ட்ரெயின்ட் தட் வே. எஞ்சி இருக்கிற காலத்திலேயும் ஞானம் வந்த பிறகும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அதனால யதேஷ்டாச்சரணம் அப்படின்றது அது யாரோ சில சித்தர்களுக்கு பொருந்தும், யோகிகளுக்கு பொருந்துமே தவிர நாட் ஃபார் ஆல் அண்ட் சன்ட்ரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஞானிகளை 2 விதமா பிரிக்கிறோம். சில ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்ந்துடுறது, எப்ப தேவையோ அப்ப வருது, அது அவளுடைய வே ஆஃப் லைஃப். மோஸ்ட் ஆஃப் தி ஞானிஸ் நம்ம எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ஞானிகள் தான். வசிஷ்டர்ல இருந்து யாக்கியவல்யர்ல இருந்து எல்லாம் அஸ்வலர்ல இருந்து நம்ம வேதாரண்யத்துல பார்த்த எல்லா ரிஷிகளுமே ஞானம் அடைந்தவர்கள் தான். அவர்கள்லாம் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். உலகத்துல எல்லாரோடையும்
விவகாரத்தை கொண்டுதான் இருந்தார்கள். அப்படின்றதுனால ஆச்சாரியால் அந்த கட்சியை தான் ஃபேவர் பண்றார். இந்த ஜீவன் முக்த ஆனந்த லகரியில அவர் சொல்ல வர்றது என்ன, ஞானி ஆனவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அவருக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருக்கணும்ன்றது கிடையாது. அவர் அவருக்கு விருப்பம் வெறுப்பும் கிடையாது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, எல்லாரையுமே பிரம்மமாக பார்க்கிறார். ஆனால ஆம்பளை பொம்பளைன்ற பேதமானது அவருக்கு தெரிவதில்லை. அவருக்கு எல்லாரும் பிரம்மமாகவே காணப்படுகிறதுனால அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரோடையும் சௌஜன்யமாக இருக்கக்கூடியதான ஒரு திறன் அவர்கள்கிட்ட இருக்கு. எல்லாருடைய கம்பெனில குழந்தைங்களோட குழந்தையா விளையாட முடியும், யுவாக்களோட உட்கார்ந்து இன்றைய பாலிடிக்ஸ பேசி கொண்டு இருக்க முடியும், ஸ்திரீகளோட உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்க முடியும். பூஜை பண்ணோம்னாக்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் அமைதியா நீங்க 4 நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணு சாப்பாடு கிடையாது சார் உட்காருங்கன்னா அப்படி ஜாலியா கங்கை கரையிலேயே அப்படி உட்கார்ந்து இருக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஞானி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள். அதுல இப்ப என்ன சொல்றார், இதுக்கு முன்னாடி குணாதீத நிலையை அடைந்த ஞானிக்கு எப்படி இந்த 3 குணமானது கட்டுப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், கதாச்சித் மௌனஸ்தஹா அப்படின்றார். சில சமயத்துல அவர் எப்படி இருப்பாரு, திடீர்னு மௌனத்துக்கு போயிடுவார். நீங்க ஏன்னு கேட்க முடியாது இல்லையா. மௌன விரதம் நம்ம சாஸ்திரங்கள்ல ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. பதஞ்சலியானவர் யோக சூத்திரத்துல இந்த மௌனத்தை பத்தி பேசியிருக்காரு. இந்த மௌனமானது எப்படி இருக்குன்னா, யோகேன சித்தஸ்ய. அவர் பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணாரு, இந்த மனசை கட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக நிறைய சூத்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தாரு. சித்த விருத்தி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது, அதுக்காக இந்த சாஸ்திரத்தை அவர் எழுதினாரு, யோக சூத்திரத்தை. யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம். அவர் தான் பதஞ்சலி பாஷ்யம் வியாக்கரணத்துக்கு எழுதினவர் அவர் தான் இல்லையா. பாஷ்யம்னாலே அதுக்கப்புறம் ஆச்சாரியால் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால பாஷ்யம் எடுத்து எங்க சாஸ்திரிகள் சொல்றாரு. அதுக்கு முன்னின காலத்தெல்லாம் பாஷ்யம்னா பதஞ்சலி பாஷ்யம் தான், மகாபாஷ்யம் தான் பாஷ்யம். அதனாலதான் அதுக்கு பேரே மகாபாஷ்யம். அந்த மகான்ற சொல்லு வேற எதுக்கு இருக்கு இல்லையா. அந்த வியாக்கரணத்துக்கு அவர் எழுதினார் அப்படின்னு. அது எங்க எழுதினார் அப்படின்னாக்கா சிதம்பரத்துல அந்த மண்டபத்துலதான் எழுதினார் அப்படின்னு வேற தெரியுது நமக்கு. இப்படி அவர் என்ன பண்ண, பதேன வாச்சா, இந்த வியாக்கரண பதங்களுக்கெல்லாம் அது அசுத்தி போகணும் என்பதற்காக பாஷ்யம் எழுதினார். எப்படி கரெக்டான பதங்களை யூஸ் பண்ணோம், பதங்களை தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா ஒவ்வொரு பதத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரங்களும் அம்பாள், அதை சரியான முறையில கையாளணும். இல்லைன்னாக்கா அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கணும்ன்றதுனால அது சரியாக பேசுவது எப்படி, சாது சப்தங்களை தான் பிரயோகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்டதுதான் பாஷ்யங்கள். அதுக்கப்புறம் மலம் சரீரஸ்ய வைத்தியகேன அப்படின்னு வைத்திய சாஸ்திரத்துக்கு அவர் ஒரு நூல் எழுதினார். என்னென்ன வியாதிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு. இப்படி மனசனால வரக்கூடியது, காயத்தினால வரக்கூடியது, வாக்குனால வரக்கூடிய, காயேன வாச்சா மனசா அப்படின்னு சொன்ன, காயேன வாக்கு காயம் மனசனாலதான் உலகத்துல எல்லா செயல்களும் ஏற்படுகிறது இல்லையா. இந்த 3த்துக்கும் அவர் என்ன பண்ணார், இந்த மலத்தை போக்க வேண்டும் என்பதற்காக யோகத்தின் மூலமாக மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு கெட்ட எண்ணங்கள் போக வேண்டும். வாக்குனால நல்ல சுத்தமாக வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும், யாரையும் வெய்யக்கூடாது, யாரையும் கடிக்க கூடாது, யாரையும் புறம் கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் மகாபாஷ்யத்தை எழுதினார். அதுக்கப்புறம் உடம்பு சௌக்கியமா இருக்கணும், உடம்புல இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் பண்றதுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வைதிக சாஸ்திரம் எழுதினார். இப்படி யோ அபாகரோத் தம் முனினாம் அப்படின்னாரு. இதையெல்லாம் போக்கடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முனியிலேயே ரொம்ப வசதியானவராக இருந்தவர் பதஞ்சலி. பிராஞ்சலிரான தோஸ்மி அப்படின்னு அந்த பதஞ்சலிக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். அதனால யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா மலம் சரீரஸ்ய வைத்தியகேன யோ அபோகரா தம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலி ஆனதோஸ்மி அப்படின்னு அந்த ஸ்லோகம். இப்படி அதுல மௌனத்தை பத்தி நிறைய எழுதிக்காரு. மனசை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதகனாக இருக்கும் பொழுது ஜீவன் முக்தியை அடைய வேண்டியவனுக்கு அந்த மௌனமானது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால இவர்கள் அடிக்கடி இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்றத பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்.
மெடிடேட் பண்ணணும்னு யார் நினைக்கிறானோ அவனால மெடிடேட் பண்ண முடியாதுன்றதுதான் அதுல தீர்மானம் இல்லையா? இது எப்படி மெடிடேட் பண்றது? எல்லாரும் ஆச்சாரியார் மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா யார் மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனால மெடிடேட் பண்ண முடியாதுன்றதுதான் தீர்மானம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மனசை அப்படி தட்டி கொடுத்து அப்படி ஒரு மந்திரங்கள் அப்படி ஜபங்கள்லாம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்து அது தானா நிக்கணும் இல்லையா? அது தானே மெடிடேட் பண்ணணும்னாக்கா அந்த மெடிடேஷன் ஷுட் ஹேப்பன். இந்த சன்னியாசா ஷுட் ஹேப்பன். யூ கேனாட் டேக் சன்னியாசான்றா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மெடிடேஷனும். இவர்கள் அந்த மெடிடேஷனுக்காக நிறைய சாதனைகள் பண்றதுல முக்கியமான சாதனையாக கருதப்படுவது மௌனம் இல்லையா? மௌனமானது நம்ம சாஸ்திரத்துல வாரத்துக்கு ஒரு தடவை மௌனம்னு ஒரு சில ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சில மாசமேகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளாவது வாக்குக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். இப்படி டெய்லி பிறந்த அண்ணில இருந்து பேசிட்டே இருந்தான்னாக்கா அந்த வாக்குக்கு நம்ம ஒரு கவனிப்பும் இல்லவே இல்லை. அது பாட்டுக்கு அது நமக்கு பேச வருதுன்னு மிஸ்யூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதனால அதை ஒரு நாள் வாரம் ஒரு தடவை அந்த காலத்துல வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? எல்லா பெரியவர்களும் மௌனம். அதுக்கப்புறம் சில ஆச்சாரியர்கள் தினமும் ஒரு மணி நேரம் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு வச்சு அதுதான் நமக்கு பிராக்டிக்கலா இருக்கும். நம்ம இப்ப ஜபங்கம்பம் பண்ணிட்டு இருக்கோம், ஆத்துல உட்கார்ந்து இருக்கோம், பூஜை ரூம்ல இருக்கோம்னா நம்ம அந்த காரியத்தை பண்ணலாம். அன்னைக்கு வம்பு பேசாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு இருக்குது. இதுல மௌனம்னாக்க 3 விதமான மௌனம் இருக்கு. அது என்ன? உடல் மௌனம், பேச்சு மௌனம் இல்லையா, மன மௌனம் அப்படின்னு இருக்கு. காயத்தினால பண்ணக்கூடிய மௌனம் இருக்கு. அது எதையும் செய்யாம, எந்த காரியத்தையும் செய்யாம வெறும உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு பிராக்டிஸ் அது இல்லையா? அப்படி கொஞ்சம் இருந்து பார்க்கணும். ஒரு 1 hour யாரும் வீட்டுல இல்லையா, அப்பா நம்ம ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது இல்லையா? மனசு ஓடிட்டே இருக்கும். அந்த சமயத்துல நம்ம எதையாவது படிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணலாமே தவிர இப்படி உடம்ப ஒரு நாள் நிறுத்தணும். அதே மாதிரி பேசாமல் இருக்கிறது இல்லையா, அதுதான் வாக் மௌனம். அதுதான் இங்க சாதாரணமா நம்ம மௌனம்னு சொல்லிட்டு இருக்கோம், வாங் மௌனம். அதற்கு பிறகு மனச எங்கேயும் போக விடாம மெடிடேஷன்ல கொண்டு வந்து பண்ணணும். இதுவும் இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றதே கிடையாது இல்லையா? உடம்புக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோமே தவிர அந்த மனசுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்றது, நடக்கிறோம் போறோம், மசில் எல்லாம் லூசன் ஆறுது, எல்லாம் பண்றது. அந்த மைண்டு நடுவுல கட்டி போறது, எல்லாரையும் திட்டுறது இல்ல, கோல் சொல்றது, பளிச்சுன்னு பேசுறது, யாரையாவது குத்தி பேசுறது, இதெல்லாம் இருக்க. இதெல்லாம் யார் சொல்லுவா? சொன்னா தப்பா நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே நீங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவன் மேல கோச்சிப்பாருன்னு தெரியும் நமக்கு. ஆனால் தானே தான் கத்துக்கணும். இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்மளதான் கத்துக்கணும் இல்லையா? அதனாலதான் சொல்லுவாங்க, சன்னியாசி எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றது சன்னியாசி யார்கிட்ட கத்துக்கணும்? சன்னியாசி கிட்ட தான் கத்துக்கணும். நம்ம கிட்ட எல்லாம் கேட்டா நமக்கு தெரிஞ்சது தானே சொல்லி தருவோம். நீங்க அவர் எப்படி கிரகஸ்தன் கிட்ட போய் கத்துப்பாரு? சன்னியாசத்தை வாங்கிட்டு அவர் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கிரகஸ்தரா உட்கார்ந்தாருன்னா அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க சர்வநாசமாயிடும். இவனுக்கு ஏத்த மாதிரி இவன் பூஜை புனஸ்காரம் காயத்ரி இவனுக்கு தெரிஞ்சதுதான் அவருக்கு சொல்லி தருவான். ஆனா சன்னியாசி கிட்ட தாக்கணும். அதே மாதிரி அந்த நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாத விஷயம் இருந்தாலும் ஒரு சீக்கிரட் சொல்றோம் இல்லையா? இந்த விதவா ஸ்திரீகள்லாம் ஆத்துக்கார் போயிட்டாருன்னு வச்சுங்க, அவளுக்கு ஆத்துக்கார் இல்லாதவாதான் அட்வைஸ் பண்ண முடியும். நீங்க நல்லா இருக்கிற மாமி போய் அந்த மாமி கிட்ட போய் சொல்ல முடியுமா? நீ அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொன்னா கோபம் எல்லாம் வரும் அவளுக்கு. மனசு ஏற்கனவே ஹஸ்பண்ட் போய் மனசு ஒட்டிஞ்சு இருக்காங்க, அவளை போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அவ என்ன பண்ணா, ஜூட்டா அவளை மாதிரியே ஒரு ஆள் இருக்கா, அவ வருவா கரெக்டா அந்த 10ஆம் நாள் அன்னைக்கு. ஒரு அத்தையோ மாமியோ பக்கத்துல இருப்பா, அவாதான் இந்த ஐடியா எல்லாம் கொடுப்பா அவளுக்கு. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லையா? இப்படி இதெல்லாம் தான் இந்த உடல்னால ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது, மனசனால வச்சுக்க கண்ட்ரோல், வாக்குனால வரக்கூடிய கண்ட்ரோல், இததான் மௌனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானியானவர் ரொம்ப நாளா இதை பிராக்டிஸ் பண்ணி வழக்கமாய் இன்னைக்கு அவர் ஜீவன் முக்தனானா கூட அந்த பழைய வாசனையானது அவருக்கு இருக்கும். அவர் என்ன பண்ண, என்னடா இது எப்ப பார்த்தாலும் என்னதான் ஜீவன் முக்தனாக இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் பேசிட்டே இருக்கோமே, ஒரு ஆக்டிவிட்டிலேயே இருக்குமேன்றதுனால அவரே சில சமயத்துல என்ன பண்றாரு, ஒரு தனியான இடத்துல போய் உட்கார்ந்து இல்லையா, இந்த உடம்புனால ஒரு மௌனத்தையும், வாக்குனால வரக்கூடிய மௌனத்தையும், மனசுனால வரக்கூடிய மௌனத்தையும் கடைபிடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கதாச்சித் மௌனஸ்தா, சில சமயத்துல ஞானியானவர் அந்த மௌன நிலையில போய் இருக்கார். கோச்சித பிச்ச வாக்வாத நிரதா, சில சமயத்துல என்ன ஆறுது, அவர்
சதஸுக்கு போயிருக்கார், அவர் ஜீவன் முக்தர், அவருக்கு எல்லாம் புரியுது. இவங்க பண்றதெல்லாம் இவங்களுடைய மேதா விலாசத்தை காமிக்கிறாங்க, அந்த ஆத்மாவை அறிவது இல்ல. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சானாக்கா அந்த மேதாவி என்னன்ற அர்த்தம் சொல்றது இல்லையா? நீதான் பிரம்மன்னு சொல்லாம மேதாவி அது ஆத்மான்னு ஒண்ணு இருக்கான், அது 3 நிலைக்கு அப்பாற்பட்டதான் அப்படின்னு சொல்லும் போது இவர் எப்படி போஸ்ட்போன் பண்றாரு பாருங்க. அந்த பிரம்ம ஞானமானது இவருக்கு எப்படி கிடைக்கும்? அதுதான் நமக்கு இப்போ வரப்போறது பிரம்ம ஞானம். இப்படியே சொல்லி இப்படி சொன்னாக்க அது இப்படி பறவைகள் எல்லாம் இருக்காங்க, இப்படிப்பட்ட பிரகஸ்பதிகள்லாம் இருக்க பேசும் பொழுது இவர் அந்த குரூப்ல போயிட்டாருன்னு வச்சுங்க, அவளுக்கு ஏற்ற மாதிரி வரும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் இல்லையா? வாக்வாத நிரதா அவன கோச்சி தப்பி சில சமயத்துல அவளோட சேர்ந்துட்டு இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவளுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை புரிகிற மாதிரி சொல்ல வேண்டிய நெசசிட்டி அவருக்கும் ஏற்படுகிறது. வாக்வாத நிரதா கதாச்சித் சில சமயத்துல அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க சானந்தம், அவர் தன்னுடைய நிலையிலேயே போயிடுவார், அவர் போய் டிரான்ஸுக்கு போயிடுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கார், கங்கை கரையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கார், தன்னை மறந்த நிலையில உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்த உடனே அவர் தன்னை மறந்து அப்படி சந்தோஷமாக நினைவுல இருக்கார். அவருக்கு என்ன சந்தோஷம்னா ஆத்மானந்தமானது இல்லையா? நல்ல மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சந்தோஷமானது அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த சந்தோஷத்துல அந்த அதுவும் ஒரு விஷயானந்தமாக இருந்த போதிலும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தங்களையோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஆனந்தம் மொசத்தியான ஒரு ஆனந்தம். அந்த சமயத்துல அவருக்கு ஹசித ரபசஹா அந்த ஆனந்தமானது அவளுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஆனந்தம் ரபசஹா அது பெருக்க அப்படியே ஓடிந்து இருக்கு. ஏதத் சாமகாயன் ஆஸ்தே அப்படின்னு அவர் பாருங்க, எல்லாம் அவருக்கு ஞானம் ஹா ஊஹா ஊஹான்னு பாடிட்டே போயிட்டாருன்னு அப்படின்னு தெரியுது. அவர் ஆனந்தத்துல தலைச்சின்னு இருக்காரு, அவரை யாரும் மாட்டாங்க இல்லையா? நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் இல்ல, பட்டினத்தாரெல்லாம் அந்த நிலைமைக்கு வரும்போது அவர்கள் பாட்டுக்கு தனியே சிரிப்பன் தனியா அழுவன் அப்படின்னு நமக்கு தேவாரங்கள்ல பாக்குறோம் இல்லையா? பித்தா பெரைசூடி, ஆமா நான் பித்தன் தான் அப்படின்னு சொல்றாரு சுந்தரேசன. சில சமயத்துல சந்தோஷப்படுவேன் சிவபெருமான, சில சமயத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னா நான் கேட்பேன், என்னுடைய சிவனை நான் கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறேன். அதுதான் ஞானி என்னுடைய சொரூபம் இல்லையா? சுந்தரமூர்த்திகளுடைய கதையெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியாது. இப்படி ஹசித ரபசஹா சில சமயத்துல என்ன தெரியுமா அப்படின்னா, சரியான சமயத்துல பேசுங்கன்னு கூப்பிட்டா இன்னைக்கு வேண்டாம அப்படின்வாங்க. அன்னைக்கு அவருடைய போக்கு அப்படி. ஆனா தியக்த வச்சனஹா இல்ல, சாதாரணமா நிறைய பேசக்கூடியவர் வருவாரு, இன்னைக்கு நம்ம பாத்துக்கு வந்திருக்காரு, நல்லா போடுவார். இந்த கச்சேரிக்கெல்லாம் போன சொல்றோம் இல்லையா, நல்லா இன்னைக்கு அப்படி ஹை பிச்சில போடுவான் டிஆர் மார்னிங். அன்னைக்கு என்னமோ வந்தான் அவன் அதை மூட்ல பாதி கச்சேரியில எடுத்து போயிட்டான் லூட்டை கீழே வச்சுட்டு இல்லையா? அந்த மாதிரி ஞானியானவர் சில சமயத்துல என்ன பேசுறார் நிறைய கூட, சில சமயத்துல இன்னைக்கு பேச வேண்டான்னு பாக்குறேன். ஏன்னா திடீர்னு இந்த யாக்கியவல்யர் எடுத்தார் பாருங்க இல்லையா, அகம்னவதிஷே அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு அவருக்கு என்னமோ தோணித்து யாரோடையும் பேச மாட்டேன்னு. அதெல்லாம் கிடையாது, நீ என்கிட்டதான் பேசணும்னு ஜனகர் அவரை தொந்தரவு பண்ணார். அத மாதிரி தியக்த வச்சனஹா அந்த வச்சனத்தை தியாகம் பண்ணி விடுவார்கள். சில சமயத்துல சந்தோஷத்துல அப்படியே பெருக்கிறதுலயே அப்படியே வச்சுன்னு ஊன்னு பாடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சில சமயத்துல ஒண்ணுமே பேசாம யார் எது கேட்டாலும் பேசுவதில்லை, இப்படியும் இருக்கிறார்கள். ஞானியினுடைய நிலை யார் சொல்ல முடியும் இல்லையா? பகவானுடைய நிலை அது. கதாச்சித் மௌனஸ்தஹா கொச்சிதபி வாக்வாத நிரதஹா கதாச்சித் சானந்தம் ஹசிதரபசஹா அப்புறம் தியக்த வச்சனஹா சில சமயத்துல எதுவும் பேசாமலும் இருப்பார் இல்லையா? திடீர்னு அவருக்கு அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தஸ்ய ஏஷ சேது அப்படின்னு முண்டகோபனிஷத்து டெய்லி படிக்கிறோம். என்ன பேசிட்டே இருக்காம ஞானம் பேசலாமா? அந்யா வாச்சா விமுஞ்ச அப்படின்னு நமக்கு கிளியர் கட்டா சொல்லி கொடுக்கறது உபனிஷத். அனாவசியமான பேச்சை பேசாதன்னு சொல்லி கொடுக்கும் போது நம்ம பேசினா என்ன அர்த்தம்? யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இன்னைக்கு நான் பேசாம இருக்கேன்னு உட்கார்ந்துடுற இல்லையா? அந்யா வாச்சோ விமுஞ்ச விசேஷமாக அதை நிறுத்தணும். இது ஒண்ணுதான் உனக்கு அமிர்தஸ்ய ஏஷ சேது. வாக்க நீங்க நிறுத்துறது ஒண்ணுதான் ஒரே வழி, பகவானை நீங்கள் பார்ப்பதற்கான வழி, அந்த ஞானத்தை அனுபவத்திற்கான வழியானது வாக்கை நிறுத்தது அப்படின்னு சொல்றதுனால செக்த வச்சனஹா. சரி, சில சமயத்துல என்ன ஆறுது அப்படின்னாரு,
எல்லாம் அவரை சுத்தி எல்லாரும் வராங்க. எல்லாரும் அவளுடைய கஷ்டங்களை எடுத்து யாருகிட்ட சொல்லுவா? அவங்க பாவம் அவளுடைய ஆங்கிள் பாருங்க. ஒரு ஞானியா இருக்காரு, இவர்கிட்ட சொன்னார்னாக்கா நமக்கு ஏதாவது விடிவு காலம் வருவதா அப்படின்னு அவளுக்கு எல்லாம் சொன்ன. கதாச்சித் லோகானாம் வியபகிருதிஹி இல்லையா? சில சமயத்துல லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் விவகாரங்களை எல்லாம் இவர் கையில் எத்தினார். இப்படி இருக்கு சார், இப்படி பண்ணலான்னு இருக்கோம், இது பாருங்க இந்த கோவில யாருமே கவனிக்கல, இதெல்லாம் பண்ணல, நீங்க தான் பண்ணணும், அங்க வாங்கணும்னு அவர் சொன்னா அவருக்கு ஐடியா கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க கும்பாபிஷேகம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு விவகாரத்துல ஈடுபட வேண்டியதான நெசசிட்டியானக்க வருது. அப்படி வந்ததுன்னா அதுவும் அவருக்கு ஒண்ணு கஷ்டமே இல்லை. அவர் பாட்டுக்கு விவகாரத்துல கதாச்சித் லோகானாம் வியபகிருதி சமாலோகன பரஹா, அவர் என்ன பண்ணிருக்கார், அந்த உலகத்தாரனுடைய விவகாரங்களை பார்ப்பதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவளுடைய காரியங்களை எல்லாம் கேட்டுனா அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பாவம் இப்படி ஒரு கஷ்டம், ஆமாமா கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நெசசிட்டி இல்லையா? போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஆமா நல்லதுதான் போ, நீ பண்ணதுக்கு வந்து சொன்னா அவளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அவளுக்கு தகுந்த மாதிரி விவகாரத்துல ஈடுபட வேண்டியிருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட அந்த முனிகி இல்லையா? இது எல்லாத்தையும் தெரிஞ்ச முனிகி ந வியாமோகம் பஜதி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் இந்த ஏமாற்றத்தை வியாமோகத்தை எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாமல் ஈடுபடக்கூடியதுக்கு பேர் தான் மோகம்னு பேரு. எது நல்லது எது கெட்டதுன்றது நன்றாக தெரிந்தவராக இருக்கிறதுனால அவருக்கு மோகமானது விசேஷமான மோகம். வியாமோகம் ந பஜதி, அவர் ஒரு நாளும் அடைவதில்லை. எதனால? காரணம் என்ன சார்? குரு தீக்ஷா க்ஷததமாக, அந்த குருவனுடைய தீட்சையினுடைய காரணத்தினால அஞ்ஞானமானது முழுக்க தமமானது க்ஷதமாக க்ஷத தமாக தமோ குணமானது முழுக்க நீக்கப்பட்ட காரணத்தினால குருவனுடைய கடாட்சத்தின் மூலமாக சாஸ்திரத்தின் மூலமாக இவருடைய அஞ்ஞானம் நீக்கப்பட்ட காரணத்தினால உலகம் இவரை எந்த நாளும் ஏமாற்ற முடியாது. உலகத்தை பார்த்து அவர் எமோஷனலா என்னைக்கும் அடிபணிய மாட்டார். எல்லாம் தெரியும், துன்பமோ இன்பமோ ரெண்டுத்தையும் அடக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். இல்ல வாக்கு காயம் மனசை வைத்துக் கொண்டு இன்ப துன்பங்களை அடக்க வேண்டும் என்பது அவர் அறிந்தவராக ராகத்வேஷத்துக்கு முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு தெரியுது. இதுதான் ஞானியினுடைய வாழ்க்கையாக இருக்கும்னு ஆச்சாரியா தன்னுடைய அனுபவத்தை இன்னொரு ஞானி இருக்கிறார்னு சொல்றாருன்னா நம்ம இதுல இருந்து எல்லாம் கூடவே நம்ம ஆச்சாரியால் இப்படிதான் இருந்திருக்காருன்றது தெரியுது இல்லையா? கதாச்சித் மௌனஸ்தஹா क्वचिदपि च वाग्वादनिरतः कदाचित् सानन्दम् हसितरभसः त्यक्तवचनः कदाचित् लोकानाम् व्यवहृति समालोकनपरः मुनिर्न व्यामोहम् भजति गुरुदीक्षा क्षततमाः. இப்படி ஆத்மான சந்தானம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மௌனமாக இருப்பார். பகிர்முகத்துல இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உபதேசம் வேண்டிய சந்தர்ப்பம் வந்ததே ஆனால் அப்ப அவர் உபதேசத்தை பண்டிதர்களுடைய சபையில சொல்லித்தான் ஆகணும். இப்படி எல்லாம் நீங்க மேதா விலாசத்தில் இருக்க பிரம்மத்திலேயே கவனம் செலுத்துங்க அப்படின்னு அவர் ஒரு காஷன் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? அதே மாதிரி கதாச்சித்து சில சமயத்துல அவருக்கு ஆனந்தம் உள்ளுக்குள்ளேந்து பொங்கி எழும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் தழும்பும் பொழுது சிரிப்பு வரும், டான்ஸ் ஆடுறார், எல்லாம் பண்றார் இல்லையா? அதே சமயத்துல இல்ல ஏன் சிரிப்பு ஏன் நடத்தணும்னு அவரை போய் நம்ம கேட்க முடியுமோ? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி கேட்டாலும் அவர் வாக்குல இருந்து தியக்த வச்சனகா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அதுக்கு காரணங்கள்லாம் அவர் ஏதோ சந்தோஷமா இருந்தாரு, அவர் என்னத்த காரணத்தை சொல்லுவார் அவருக்கே தெரியாது. நிஷ்காரண பக்தியில இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய கண்ணீருக்கு அந்த சந்தோஷத்துக்கும் காரணம் கற்பிக்கவே முடியாது. அதனால அவர் தியக்த வச்சனகான்னு இப்படி போட்டுக்கணும். அந்த சமயத்துல ஆனந்த பெருக்குல அவர்கள் இருக்கும் போது எதுவும் பேசுவதில்லை அவர்கள் அப்படின்றது. கதாச்சித் லோகானாம் சில சமயத்துல லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளி உலகத்தார் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விசாரித்து அதுல ஔதாசீனமாக ஒரு நிலைமையில தான் அவர்கள் இருக்கார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்தா போல இந்த ஆலோகன பரகாவாளோட ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த முனியானவர் அந்த குருவனுடைய கடாட்சத்தினால அஞ்ஞானம் நீக்கப்பட்ட காரணத்தினால இந்த உலகத்தை பார்த்து மோகத்தை அடைவதில்லை அப்படின்னு சொன்னார். இப்போ 13வது ஸ்லோகம். கதாச்சித் சக்தினாம் விகச்ச முக பத்மேஷு கமலம்
क्षिपस्तासां क्वापि स्वयमपि च गृह्णस्वमुखतः तदद्वैतं रूपं निजपरिविहीनं प्रकटयन् मुनिर्नव्यामोहं भजति गुरुदीक्षा क्षततमाः कदाचित् स्त्रीणां विकचमुखपद्मेषु சில சமயத்துல ஸ்திரீகள் புமான் என்ற வேற்றுமை இல்லை அப்படின்னு வியாக்கியானம். சில பேருடைய வியாக்கியானம் என்னன்னா சக்தி நாம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. அம்பாளை பூஜை பண்ணும் பொழுது இவர் என்ன பண்றாரு, கதாச்சித்து சக்தி நாம் விகச்ச முக பத்மேஷு இல்லையா, அந்த அம்பாளுடைய மலர்ந்த பத்மம் விகச்ச முக பத்மேஷு அப்படி மலர்ந்ததான பத்மம் போல இருக்கக்கூடிய முகத்துல இவர் கமலம் க்ஷிபன்னு அப்படி அந்த கமலத்தை போடுகிறார் இல்லையா, தாமரையினால அவர் அர்ச்சிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். சில பேர் இந்த கமலம்ன்றதுக்கு பதிலா கபலம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. சில சமயத்துல இந்த அம்பாளுக்கு ஆகுதி எல்லாம் கொடுக்கற மாதிரி இவ என்ன பண்றாலும் அந்த இது ஒரு தாந்திரிக்க வழியில சாபத்தை உருண்டி எடுத்து அம்பாளுடைய முகத்துல வீசி அவளுக்கு போடுறாளாம். அதுல இருந்து கீழே வருதுல அதை எடுத்து பிரசாதமாக இவர்களே ஸ்வீகரித்துக் கொள்கிறார்கள். இப்படி ஞானிகள் சில சமயத்துல இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா நமக்கு புத்தகம்லாம் எப்படி இந்த அர்த்தங்கள்லாம் சொல்றது, மலர்ந்த பத்மம் போன்ற முகத்துல தாமரையை க்ஷிபன்னு எரிகிறார்கள். குவாபி ஸ்வயமபி தாசாம் இல்லையா, அந்த அம்பாள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பிரசாதத்தை அந்த தாமரையை தன் முகம் கிருண்ணன்னு தானே வாங்கி அதை கொடுத்து அதை பிரசாதமாக சூடிக்கொள்ளுக. இதுதான் சாதாரண அர்த்தமா பண்றதான் கரெக்டா வரும். அப்படித்தானே இருக்கும் இல்லையா. அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதா அதை போட்டு அதனுடைய பிரசாதமாக இவர் எடுத்தார் அப்படின்றது இது யாரோ ஒரு அந்த தாம்பூல வாங்கி அவர் கவியானவர் அப்படின்றதெல்லாம் இந்த கதைக்கு புராணங்களுக்கு எல்லாம் சரியா வரும் அந்த கபலம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா. அதனால இங்க நம்ம சிங்கேரி போட்ட புக்கெல்லாம் அவர் சேஃபா இந்த மாதிரி அர்த்தங்கள் தான் சேர்ப்பாரு இல்லையா. அவளுக்கு மலர்ந்த பத்மம் போல முகத்துல அந்த தாமரையை ஷிப்பன்னு போட்டதுனால அங்க தகராறு வருது. எரிகிறார்கள்னு நம்ம எரிகிறார்கள்ன்றத போட்டார்கள்னு எடுத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை இல்ல. அப்படி போட்டு அதே ஸ்திரீகள் தேர்ந்து இருக்கக்கூடிய தாமரையும் தன் முகத்துல வாங்கி கொள்கிறார் அப்படின்னாக்க இது ஸ்திரீகள்னு வச்சிருந்தாலும் சில சமயத்துல ஸ்திரீகளோடையும் கிரீடம் பண்ணுவாரு. அதனால அவருக்கு சரீர பேதமே தெரியவில்லைன்றத புரிஞ்சுக்கணும். சரியாவது புமான் சரீரம் ஸ்ரீ சரீரம் இருக்கிறதுனால அவளோடையும் அவர் சல்லாபம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஸ்வயமபி தாசாம் ஸ்வமுகதா கிருண்ணன்னு தானே அந்த ஸ்திரீகளால திருப்பி தரப்பட்ட அந்த தாமரையை இவரும் வாங்கி கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். பிரசாதமாக வாங்கி கொள்கிறார் அம்பாளா இருந்தால். அப்படி வச்சுட்டானா சரியா போயிடும். நிஜ பர விஹீனம் இல்லையா. ஏன் தான் அவர்கள் ரெண்டு பேரும் நிஜமாக ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு இருக்கிறதுனால பர விஹீனம் தன்னை விட வேறாகவே அவர் பார்க்கவே இல்லை. அம்பாளையும் பார்க்கல, ஸ்திரீகளையும் பார்க்கல, மனிதர்களையும் பார்க்கல. வேற பார்த்தாதானே உங்களுக்கு அந்த பேத புத்தியானது வரும். அவருக்கு பேத புத்தியே கிடையாது. அவர் எல்லாரையும் பிரம்மமாக பார்க்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அம்பாள் தான். எல்லா ஸ்திரீகளும் எல்லா புமான்களும் பரமசிவஸ்வரூபம் தான் அவருக்கு. எல்லா வைதிகாலும் எல்லா பிராமணர்களையும் சிவனாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சிவானந்த லஹரியில் சொன்னார். எல்லா ஸ்திரீகளையும் அம்பாளா இல்லையா, ஸ்ரீயசமஸ்தா சகலா ஜகத்சு, ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளையும் அம்பாளாதான் பார்க்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய தீர்மானம். இப்படி பார்க்கறதுனால அவருக்கு நிஜபர விஹீனம் தான் வேறு என்ற எண்ணமானது அவருக்கு இல்லை. அதனால அத்வைதம் தத் ரூபம் தத் அத்வைதம் ரூபம் நிஜபர விஹீனம் பிரகடையன்னு இந்த இரண்டற்றதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை தான் இந்த செயல்கள் மூலமாக சதா சர்வகாலமும் இந்த ஞானிகள் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரகடனம் பண்ணுவது என்ன, அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அத்வைதம் சத்தியம் அப்படின்னு அந்த இதுல திருவிழமருதுல கை வந்தது பாருங்க. என்ன அப்படி சதா சர்வகாலமும் அவருடைய பிஹேவியர் அத்வைதம் சத்தியம்ன்றத காண்பிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய முனிகி குருதீட்சா க்ஷததமாக, எதனால
வியாமோகம் ந பஜதி, இந்த குருவனுடைய தீட்சை அருளினுடைய சமயத்தினால இப்படி அப்படின்னு அர்த்தம். இதுல நம்ம பார்க்க வேண்டியது, இதுல ஸ்திரீ புமான்ற வேற்றுமை சரீரத்தை சேர்ந்தது தவிர ஆத்மாவுக்கு இல்லை என்பதை உணர்ந்த அந்த ஞானிகள் சங்கோச்சமோ மனோவிகாரமாகவோ இல்லாமல் இவர்கள் எல்லாருடமே பழகிறார்கள் அப்படின்றது விளையாடுகிறார்கள். அந்த இரண்டற்ற ஆத்மஸ்வரூபமாக அத்வைத ஸ்வரூபமாகவே அவர்கள் எல்லாரோடையும் விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு, இதுதான் ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொன்னார். கதாச்சித் சக்தினாம் விகச்ச முக பத்மேஷு கமலம் க்ஷிபந்தாசாம் க்வாபி ஸ்வயமபி ச கிருண்ணன் ஸ்வமுகதஹ தத் அத்வைதம் ரூபம் நிஜ பரவிஹீனம் பிரகடயன் முனிர்ன வியாமோகம் பஜதி குரு தீக்ஷா க்ஷததமாஹ क्वचित् शिवैः सार्धम् क्वचिदपि च शाक्तैः सह वसन् कदा विष्णोर्भक्तैः क्वचिदपि च शैरिः सह वसन् कदा घानाध्यक्षैः गत सकल भेदो अद्वयतया मुनिर्न व्यामोहम् भजति गुरु दीक्षा क्षततमाः. ஞானியானவருக்கு எந்த பேதமும் கிடையாது. இறைவன்கிட்டயே அந்த பேதத்தை பார்க்கறது இல்ல. இந்த பேதமற்ற ஒரு நிலை வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் பஞ்சாயதன பூஜை அப்படின்னு ஒரு பஞ்சாயதன பூஜைய எல்லாருக்கும் வச்சா. அந்த பஞ்சாயதன பூஜை ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம் இந்த 5 பேரையும் பூஜை பண்றது. ஏன் அப்படின்னா பாரத தேசம் முழுக்க இந்த 5 அந்த 5 பூஜை பண்ணும் போது அதுல ஒரு விசேஷம் இருக்கு. இப்ப தட்சிணத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம ஊர்காரர்கள் தஞ்சாவூர்ல இவங்கெல்லாம் எப்படி வைக்கிறோம், நடுவுல சிவனை வைக்கிறோம் இல்லையா, வச்சு இந்த பக்கம் பிள்ளையாரு, அந்த பக்கம் விஷ்ணு, இந்த பக்கம் சூரியன், அந்த பக்கம் அம்பாள் அப்படி வச்சு பண்றோம். இதே நீங்க ஒரிசாக்கு போனீங்கன்னா நடுவுல சூரியன் வச்சுப்பாவா, என்ன இந்த பரிவார தெய்வதங்கள் எல்லாம் வச்சுப்பா. மகாராஷ்டிரால போனா அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் நடுவுல கணபதியை வச்சிருப்பாங்க, சுத்தி இருக்கக்கூடிய பரிவார தெய்வதங்கள் எல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. இப்படிதான் பஞ்சாயதன பூஜை அப்படின்னு இருந்தது. இந்த பஞ்சாயதன பூஜை செய்பவர்கள் தான் ஆரியர்கள் அப்படின்னு வருது. அதுதான் அதனுடைய திரிபா ஐயர் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. ஒரு ஆரியா அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஆரியன்னாக்க என்ன டெபினிஷன்னாக்க தன்னலம் இல்லாம பிறருக்காக உழைக்கக்கூடியது, வேத மந்திரத்தை ஊரின் பொருட்டு சொல்லக்கூடியவனுக்கு பேர் தான் ஆரியன்னு பேரு. அந்த ஆரியாவத்தமா இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்றார்கள், இந்த பஞ்சாயதன பூஜையை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த பூஜையில 2 விதங்கள் இருக்கு. ஆச்சார அனுஷ்டானத்தோட பண்ணக்கூடியவர்களுக்கு விதிக்கப்பட்டது, அவர்கள் அதிலிருந்து நழுவக்கூடாது இல்லையா. அப்படிதான் அவளுக்கு அந்த வழியில தான் பூஜை, அந்த வழியில தான் அவளுக்கு அந்த கரண சுத்தி, அந்த வழியில தான் அவளுக்கு வேதாந்த படனம், அப்படி உபனிஷத் மூலமா தான் அவளுக்கு வரணும்னு சில பேருக்கு அப்படி விதிக்கப்பட்டிருக்கு. சில பேர் இருக்கார்கள் அவர்களுக்கெல்லாம் கண்ணப்ப நாயனார் மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் அதெல்லாம் கிடையாது. அவளும் வசந்த பக்தர்கள் இல்ல. இவ ஆச்சார அனுஷ்டானமா நீங்க என்ன பூஜை பண்றீங்களோ அவர் அதை எடுத்துன்னு செருப்பு காலோட மாமிசத்தை எடுத்துன்னு நைவேத்தியம் பண்ணி அதே மோட்சத்தை அவன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கான் அவன் இல்லையா. இப்படியாக பகவானுடைய லீலைகள் ஆச்சரியமான இது. ஆனா எல்லாருக்கும் காமன் த்ரெட் ஒண்ணுதான், அது என்ன பக்தி இல்லையா. அந்த பக்தி வரணும். சிலருக்கு ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. சில பேர் இப்படி அந்த ஆச்சாரத்திலயும் பேதங்கள் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, சில பேர் சிவ பூஜை பண்றவா தன்னை ரொம்ப வசதியா நினைத்து கருதுகிறார்கள் இல்லையா. பிரதோஷத்துக்கு பிரதோஷம் நான் தான் பண்றேன் இல்ல, ருத்ரேகாசினி பண்றேன், மகாருத்ரம் பண்றேன், அதிருத்ரம் பண்றேன் அப்படின்னாக்க நம்ம நல்ல வழியில இருந்துட்டு இருக்கோம், நமக்கு வசதியான வைதிகமான தர்மத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம், அவளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. ஸ்ரீ வித்யா பூஜை பண்றவர் அவர்கள் வேற மாதிரி நினைக்கிறார்கள். இதெல்லாம் அவளுக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒரு ருத்ரத்தை படிச்சுட்டு அப்படி பண்றது, இது எவ்வளவு இருக்கீங்க அதுங்களா அவன் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. அங்க அர்ண பிரஷ்னாதிகள்லாம் படிச்சு சூரியன் மேல உபாசனை பண்ணக்கூடியவர்கள் அவளுக்கு அதுல ஒரு ஈடுபாடானது இருக்கு. நீங்க போய் மகாராஷ்டிரால போனா அவளுக்கு முழு முதல் கடவுள்னாக்கா அது விநாயகர் தான் இல்லையா. அவருக்கு நீங்க எதுக்கு சார் விநாயகர் பூஜை பண்ணாலே உங்களுக்கு மோட்சமா கிடைக்கிறதுனாக்கா, விநாயகர் பூஜையை பண்ணிட்டு இவர் பண்ணுவாராம் சிவ பூஜையை.
என்ன இது இது யுவர் இன்சல்டிங் லார்டு அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்லையா. இவரே கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. தொமையவ தத்துவமசி அப்படின்னு கணபதி அதர்வ சீர்ஷத்துல நம்மள சொல்லிட்டு இவருக்கு தியானம் அவரை போய் சின்ன தெய்வம் மாதிரி அவர் பண்ணோன்னா கொஞ்சம் முடிக்கிற வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுவாராம். அவர் ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரியும். அதுக்கப்புறம் நான் சிவ பூஜை பண்ணுவேனா, அதுக்கப்புறம் அவரை நகர்த்தி வச்சிருவேன் சங்கல்பானோன்னு. இதெல்லாம் எல்லாம் தமாஷி நீங்க பண்றதெல்லாம் அவன் சொல்றான். கரெக்ட் தானே இல்லையா. ஆனா நமக்கு என்ன வழக்கமோ அதை நம்ம ஃபாலோ பண்றோம், அவனுக்கு என்ன வழக்கமோ அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு பூஜை பண்ணுகிற, சிவ பூஜை பண்றாங்க, விஷ்ணு பூஜை பண்றாங்க, அம்பாள் பூஜை பண்றார், ஒருத்தர் கணபதி பூஜை பண்றார், ஒருத்தர் சூரியனுடைய பூஜை பண்ணார். ஆனா இந்த ஞானிகளுக்கு இதெல்லாம் பேதம் இருக்கா? இதெல்லாம் அவர்கள் பண்ணி பார்த்துதான் அதெல்லாம் ஈக்குவல் தான் எல்லா சாமி. இப்ப நமக்கே பேசும்போது நமக்கு தெரியுது இதுல என்ன பேதம் இருக்க போறது. சிவன் வேற அம்பாள் வேறையா, இல்ல கணபதி வேற சூரியன் வேறையா, விஷ்ணு வேறையா, எல்லாம் ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு நடுவுல என்ன பண்ணார் ஆச்சாரியால, ஐயோ இதுல சுப்பிரமணிய சாமி விட்டு போச்சா, ஷண்மத ஸ்தாபனம் வேற பண்ணிவிட்டாரு இல்லையா. நீங்க கடைசியில இது சேர்த்துக்க, நிகிருஷ்வைர சமாயுதேகி சுப்பிரமணியோகம் சுப்பிரமணிய, அத வேதத்துல வேற எதுக்கோ வருது, கணபதி வேற எங்கேயோ வருது போதிலும் பக்தி பூர்வமாக பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கணபதிய, இந்த இடத்துல சுப்பிரமணிய சாமியை எடுத்துன்னு வந்து ஷண்மத ஸ்தாபனம். ஏன்னா இந்த சில ஊர்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிறது முருகர் இல்லையா. அந்த முருகப்பெருமானுடைய பக்தி, அவளுக்கு இருக்கிற பக்தியை நமக்கு எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்படி இந்த முருக பக்தி இருக்கிற காரணத்தினால அதுக்கு ஒரு வேலிட் ஸ்டேட்டஸ் ஒண்ணு கொடுக்கணும் சாஸ்திரத்துல அப்படின்னு சொல்லி நல்ல சுப்பிரமணிய தத்துவம் அப்படின்னு சொல்லி கடைசியாக பிரம்மண்ய தத்துவமாக இருக்கக்கூடிய அதையும் மனசுல வச்சுட்டு இந்த 5ஓட எடுத்து இந்த 5க்கு மேல வேதாந்தம், அதுக்கு மேல பிரம்மம் அப்படின்னு சொல்றதை நிலைநாட்டுறதுக்காக அவர் 6வது கொண்டு வந்தார் இல்லையா. இப்படி 6 ஷண்மத ஸ்தாபனம் பண்ணினார். இப்படி இந்த ஞானிக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்றார், கொஞ்ச நாள் அவளோட கோச்சித்து சிவைஹி சார்த்தம், சில சமயத்துல சிவபக்தாளோட உட்கார்ந்து அப்படியே ரசிச்சு அவர் வாட்டுக்கு அந்த ருத்ரத்துல அப்படியே ரசிச்சுட்டு இருக்காரு. ஓம் நமோ பகவதே ருத்ராயன்னு ஆரம்பிச்சு அவருக்கு ஒரே குஷி. அவளோட இருக்கும் போதுதான் அவர் ஹி ஃபீல்ஸ் அட் ஹோம். அவளோட இருக்கும்போது அதை ரசிக்கிறார். சில சமயத்துல கோச்சி தப்பிச்ச சாக்தைஹி, இந்த பக்கம் நவாவரண பூஜை பண்றோம் அவளோட உட்காரும் பொழுது அவருக்கு இதுலதான் ஒரு அம்பாள் மேலதான் ஒரு பக்தியானது ஏற்படுகிறது. அவருக்கு ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்யன்னு அவர் குஷி ஆயிடுறார். அவளோட இவர் சௌஜன்யமாக இருக்காருங்க. கொச்சித கதா விஷ்ணோர் பக்தைஹி, ஆஹா பக்தினா பாகவதம். பாகவதம் இல்ல கிருஷ்ண பக்தி இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? இங்க கிருஷ்ணருக்கு பக்தி இல்லைன்னாக்கா அது கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது அந்த 10வது ஸ்கந்தத்தை படிக்காம ஒருத்தர் இருந்தான்னா அவனை என்ன சொல்றது, மனுஷத்துல எப்படி எடுத்துக்கிறது? ராமாயணம் படிக்கலன்னாக்க என்ன பிரயோஜனம் சார், அவன் பகவத்கீதை படிக்கலன்னா என்ன பிரயோஜனம் இப்படின்னு நினைக்கிறது தானே விஷ்ணு பக்தர்கள் இல்லையா. அவளுக்கு அந்த சாலக்கிராம பூஜை இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, அந்த பக்தியானது அவளுடைய வைஷ்ணவாளுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தியானது அவ்வளவு சிறந்த பக்தி இல்லையா. அவளுக்கு சதா சர்வகாலமும் பகவத் சங்கல்பம்னு ஈடுபடக்கூடியவர்கள். இப்படி அந்த குரூப்போட இருக்கும் பொழுது இவர் எப்படி இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா அந்த பாகவதாதி கதைகள் எல்லாம் ரசிச்சுட்டு, பகவத்கீதையை ரசிச்சுட்டு, ராமாயணத்தை ரசிச்சுட்டு, பாரதத்தை ரசிச்சுட்டு இருக்கார். கொச்சித பிச்ச சௌரை சகவசன்னு, சில சமயத்துல அந்த சூரிய உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இல்லையா, அவர்கள் அந்த சாவித்திரி உபாசனை, காயத்ரி உபாசனை, சவிதா தேவியுடைய உபாசனை, இந்த சூரியனுடைய உபாசனை பண்ணாம இருக்க முடியுமா? எல்லாருக்கும் பூனல் போட்டது எதுக்கு சார்? எல்லாம் சூரிய உபாசனை பண்ற தயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி சரஸ்வதி சன்னிவிஷ்டஹான்னு சொல்லக்கூடியது யாரு? விஷ்ணுவியா சொல்றது, சிவனையா சொல்லியிருக்காங்க? சூரியனை தானே சொல்லியிருக்கு. அந்த அருண பிரஷ்னத்தை சொன்னா அதுல சொல்லி அந்த நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணா அதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா பதாய்வாளுக்கெல்லாம் அந்த சூரிய உபாசனை மேல அப்படி ஒரு சந்தோஷம் இல்லையா. என்னதான் ஒரு மனுஷன் பிரைட் ஆகணும்னா சூரிய உபாசனை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவளோட இருக்கும் பொழுது அதை நன்னா ரசித்து கொண்டிருக்க. சகா வசன், அவளோட வசித்து கொண்டிருக்கார். கொச்சித்து சிவைஹி சார்த்தம் இல்லையா, சிவபக்தர்களோட அப்படி சந்தோஷமா சௌஜன்யமா இருக்கார். கொச்சித் அபிச்ச சக்தைஹி சக, சக்தி உபாசகர்களோட வசன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கதாச்சித் விஷ்ணோஹோ பக்தைஹி சக வசன்னு, அவளோட உட்கார்ந்து வசிச்சுட்டு இருக்கார். கொச்சித் அபி சௌரைஹி சக வசன்னு,
சில சமயத்துல சூரிய உபாசகர்களோட வசிச்சுண்டு கதா கானத்யக்ஷைஹி வசன்னு இல்ல கானதக்ஷைஹி கணாத்தியக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த பூனாக்கு போனீங்கன்னா தெரியும் இல்லையா எப்படி விசேஷமாக இருக்கு. அந்த 31-12 போனீங்கன்னா முழு பூனாவும் எங்கதான் போவாங்க. எல்லாரும் ராத்திரி முழுக்க 12 மணிக்கு நியூ இயர் பிறக்கிறது தான் எல்லாரும் அந்த அஷ்ட விநாயகர் கோவில், அங்க விநாயகர் கோயிலா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே கொண்டாட்டம் என்னன்னாக்கா இது அந்த இவாளுக்கு கணபதி விரதம் கேட்கவே வேணாம் இல்லையா. கணபதி வந்ததுன்னா ஒரு அடி என்ன அது என்ன, மகா கணபதிக்கு ஊர்வலம் என்ன, பெருசு பெருசா கணபதியை வைத்து கொண்டு எல்லா விதமா கணபதி இல்லையா, கிரிக்கெட் ஆடுற கணபதியில இருந்து அது கிதார் வாசிக்கிற கணபதியில அவளுடைய பக்தி நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லையா. அழகாக கொண்டாடக்கூடியவர்களா இருக்க. அவளோட போனீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கார். நீங்க பூனா போனீங்கன்னா அவளோட போது இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். இப்படி ஞானியானவர் கானாத்யக்ஷைஹி சகவசன்னு அவளோட வசத்தி கொண்டிருக்கார். ஆனா அவர் என்ன, அவருக்கு துவைத்தமானது கையை விட்டு போயிடுச்சு இல்லையா. எப்போ ஞானம் வந்ததுனால துவைத்தம். ஆனால் அத்வைதயா இல்லையா, அத்வயதயா இரண்டற்ற தன்மையை அடைந்து விட்டவராக இருக்கிறதுனால கத சகல பேதஹா அவருக்கு சகல பேதங்களும் கதஹா அவருக்கு போயிடுச்சு. அவருக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் பிரம்மமாகவே இருக்கு. சிவனை பார்த்தா பிரம்மமா தோன்றது, கணபதியை பார்த்தா பிரம்மம், சுப்பிரமணிய சாமியை பார்த்தா யோ யோ யாம் யாம் பஜதின்னார்ல. நீங்க எது பண்ணாலும் பகவானுக்கு எல்லாம் அது கற்பனை சாமி நீங்க பண்ணாலும் சரி, அந்த சாமியை பண்ணாலும் சரி, எல்லாம் பிரம்மஸ்வரூபமாகவே தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. சும்மா பேதத்துக்காக ஒரு 5 சொன்னேனே தவிர எல்லா சாமியும் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துலயும் பகவான் இல்லாத இடம் இருக்க முடியுமா? எல்லா சாமியும் ஒண்ணுதான். பேச்சு எம்மன்னா எல்லாம் ஒண்ணுதான். பராபட்டாரிக்காதான் படவட்டம்மன் அப்படின்னாங்க. இப்படி நீங்க யோசிச்சு பார்த்தா காத்தியாயினி தான் காத்தாயின்றாங்க இல்லையா. முனிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் முனீஸ்வரன் சொல்றாங்க. இப்படி இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர அவாளுக்கு அப்பதான் ஒருன்றதுக்காக ஒரு குழுமா வச்சுட்டு அதை பெருசு பண்ணி சொல்றாங்க தவிர நம்ம பிராடா பார்க்கும் பொழுது எல்லாரும் பக்தர்கள் தான். பேசிக்கா எல்லாம் பிரம்மத்தினுடைய சொரூபம். எல்லாம் அந்த பிரம்மத்தை அடைவதற்காக அவாளுக்குள்ள வழியை பட்டு கொடுக்கிறார்கள் என்ற விஷயம் அறிந்த காரணத்தினால அவருக்கு கத சகல பேதைஹி சகல பேதங்களும் அவருக்கு நீக்கப்பட்டவராக இருந்து கொண்டு முனிகி குரு தீட்சாட்சதமாக இந்த குருநாதர்னால அனுகிரகிக்கப்பட்ட அந்த ஞான தீட்சையினால அவருடைய அஜ்ஞானமானது க்ஷதமாக போய்விட்டது. தமோ குணமாக வியாமோகம் ந பஜதி ஆகையினால அவருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஏமாற்றம், இந்த உலகத்துல அவர் எதையும் பார்த்து ஏமாறுவதில்லை அப்படின்னு. அவருக்கு சைவம் வைஷ்ணவம் சாக்த பேதங்கள்லாம் இல்ல. சில சமயத்துல சிவபக்தர்கள், சில சமயத்துல சக்தி பக்தர்கள், சில சமயத்துல விஷ்ணு பக்தர்கள், சில சமயத்துல சூரியன், சில சமயத்துல கணபதி, இப்படி இருந்து கொண்டு எல்லா உபாசனா மூர்த்திகளையும் வாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பரபிரம்மத்தினுடைய சாட்சாத்காரம் அவருக்கு ஏற்பட்டதுனால அந்த மூர்த்திகள் எல்லாமே அவருக்கு பிரம்மமாகவும் காணப்படுகிறது, வித்தியாசம் இல்லாமல் காணப்படுகிறது, பேதம் இல்லாமல் காணப்படுகிறது, தாரதமியமே இல்லாம காணப்படுகிறது. இந்த ரீதியாக எல்லாருமே பிரம்மோபாசகர்கள் தான் அப்படின்னு பாக்குறார். உலகத்துல யார் யார் பக்தர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே என்னை போல வரக்கூடியவர்கள் தான், எல்லாருமே பிரம்ம உபாசகர்கள் தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு 14 ஸ்லோகத்துல சொன்னார். இதனுடைய இன்னொரு 3 ஸ்லோகம் இருக்கு. இத அடுத்த புதன்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.